ஆதித்யா டிவி நேயர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் தின நல் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பொங்கல் அப்படின்னாலே கிராமங்கள் நமக்கு நினைவு வரும், கரெக்டா? ஏன்னா கிராமத்துக்கும் நகரத்துக்குமே நிறைய வாழ்க்கை முறையிலே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அரிசி மாவில் கோலம் போடுவாங்க, எறும்புங்க வரட்டும்னு. இங்கே பாருங்க, ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க, எவனும் வரக்கூடாது அப்படின்னு. பொங்கல் அப்படின்றது கிராமத்தில் வந்து ஹோலிடே. காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹாலிடே 12 மணிக்கு எந்திரிச்சு பல்லு தேய்க்காம படத்துக்கு கிளம்பி போயிடுவாங்க. அதே போல் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஆளே ஒரே நேரத்தில் 2 கரும்பு முழு கரும்பு சாப்பிடுவாங்க. கரும்பை சாப்பிட்டு பல்லு இரும்பு மணிக்கு இருக்கும். கிராமத்தில் பொங்கல் வைக்கிறதே அழகாக இருக்குங்க. பானையில் அப்படி மஞ்சளை கட்டி சூரிய பகவான் முன்னாடி போய் வைப்பாங்க. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். என் பொண்டாட்டி குக்கரில் இஞ்சியை கட்டிக்கிட்டு இருந்தா. இதில் எதுக்குமா இஞ்சியை கட்டுற அப்படிங்க. மஞ்சள் கிடைக்கல, 2 ஒரே மாதிரி தானே இருக்கு, அதான் இஞ்சியை கட்டிட்டே அப்படின்னா. இஞ்சியை கட்டிட்டாங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க, நாங்கள் பேச்சுலராக இருக்கிறப்ப என் ஃப்ரெண்டு சரவணன்ற வந்து கூப்பிட்டா, மாப்பிள்ள எங்கள் ஊருக்கு வாங்கடா பொங்கலுக்கு அப்படின்னா. பொங்கலுக்கு நாங்கள் பழைய சொத்துக்கே வருவோம்டா. ஒரு 5 பேர் கிளம்பி போயிட்டோம். போய் ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. வீட்டை பார்த்தா ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடந்துச்சு. ஏன்டா ஊர்லாம் நல்லா இருக்கு, உங்கள் வீடு மட்டும் ஏன்டா இவ்வளவு பழசா இருக்கு? அதுக்காக தானே உங்களை கூட்டி வந்திருக்கோம் அப்படின்னா. என்னது சார், விருந்தாளியா கூப்பிட்டுருக்கான்னு பார்த்தா வீட்டை வெள்ளை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. போன உடனே கையில் பெயிண்டையும் பிரஷையும் கொடுத்துட்டான். நாங்களும் வேற வழி இல்லாமல் உட்காந்து வரட்டுன்னு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு கிளவி வந்துச்சு. இங்க யாருங்கடா, ஒழுங்கா வெள்ளை அடிக்கணும், இல்லாட்டினா காலனா வாங்கிக்க மாட்டீங்க. அது எங்களை வெள்ளை அடிக்கிறவனே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. எங்களை கூட்டு போனான்ல சரவண வந்தேன் வெளியே, மாப்பிள்ள எப்படியாவது இந்த வீட்டை புதுசாக்கிருங்க, பழசா உங்களுக்கு ஏதாவது பட்டுச்சுன்னா தூக்கி போட்டு எரிச்சிருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த கிளவியும் உங்க வீடு தாண்டா பழசா இருக்கு. ஒரு வழியா எல்லாம் அடிச்சாச்சுங்க. சுண்ணாம்புலாம் அடிச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சுட்டு அந்த கிளவியை கூப்பிட்டு, பாட்டி வெள்ளை அடிச்சாச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு. அது இப்படியே பார்த்துச்சு. எத்தனை வீட்டுக்கு இது வரைக்கும் வெள்ளை அடிச்சிருக்கீங்க? இதான் பாட்டி ஃபர்ஸ்ட் வீடு. தெரியுது தெரியுது, வீடை வெள்ளையா அடிச்சிருக்கீங்க, கரீல்டுல இருக்கு. கரீல்னு இருக்கா, அதுக்கு கண்ணு தெரியலங்க. குருட்டு கிளவியோட 1 மணி நேரம் குடும்பம் நடத்திருக்கோம். என்ன பாடுன்றீங்க? அப்படி கிராமம் அப்படின்னாலே ஒரு உற்சாகத்தினுடைய ஊற்று இல்லையா? அத்தகைய கிராமங்களை போற்றுவோம், வாழ்த்துவோம் என்று சொல்லி தமிழர் திருநாள், உழவர் திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி மீண்டும் இந்த நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுரை ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.